போட்டோ பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்க. அங்க யாரும் வந்து ஒயரை கொண்டிருக்கும் துணை மேயர் சுனில்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றும். நம்முடைய தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவாகவும் நம்முடைய தலைவரின் 101வது பிறந்த நாள் விழாவிற்கு சீரம் சிறப்போடு நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர், நாளை வெற்றி வாகை சூட இருக்கிறோம் நம்முடைய மண்ணின் மைந்தரின் தவப்புதல்வர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் பகுதி கழக செயலாளர் வன்னிராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் தனியார் செல்லம் அவர்களே, சரவணன் அவர்களே, அண்ணன் தயாநிதி அவர்களே, மற்றும் மண்டல குழு தலைவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, அனைத்து கழக வட்ட நிர்வாகிகளே, அண்ணன் தலைமையிலே இலக்கிய அணி செயலாளர் அண்ணன் பிரம்மபுரம் பயணி அவர்களே, மற்றும் இந்த வெற்றி வேட்பாளரும் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் DM கனகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கும் வேலூர் மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கொண்டிருக்கும் வேலூர் மாநகரத்தினுடைய துணை மேயர் அருமை சகோதரர் சுனில்குமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மண்டல குழு தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் சுனில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கர் மதுரானந்த அவர்களே, நம்முடைய இந்த மண்டல குழு தலைவர் கிருஷ்ணராஜா வன்னிராஜா அவர்களே, மாவட்டத்தின் பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களே, இந்த தொண்டர்களை கலந்து கொண்டவர் தான் நம்முடைய மண்ணின் மைந்தனார். அவருடைய மகனாக இருந்த வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் நிலையிலிருந்து பணியாற்றுவதற்காக அயராத முயற்சித்து கொண்டு பணியாற்றிக் கொண்டிருப்பார் நம்முடைய கதிரானந்த் அவர்கள். என் தலைவர் கலைஞர் 101வது பிறந்த நாளை வேலூர் காட்பாடியிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடக்க முடியாது. இடுப்புல நம்ம வேஷ்டியை கீழே இறக்கி கட்டிட்டு மானத்தோட நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது. பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா, அடுத்த கலைஞர் அவர்கள் 3 பேர் தான் இன்னைக்கு ஏழைகளை தலைநிமிர செய்தவர் யாருன்னா இந்த 3 பேர் தான். அதுல முக்கியமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பெரியாரோட கொள்கையிலும் சரி, பேரறிஞர் அண்ணாவோட கொள்கையிலும் சரி, இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு அடுத்த அஸ்திவாரமாக அமைந்தார் என்பதில் இன்றியமையாது. அப்படிப்பட்ட தலைவர் கலைஞரோட பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நல்ல வேளையில் அவரை வாழ்த்துவோம். அவர் சொன்ன அறிவுரைகள் எல்லாம் கேட்டு நடப்போம். தமிழகத்தை தலை தூக்கி பிடிப்போம். தமிழர்கள் தமிழாக வாழ வேண்டும் என்று அவர் இயக்கத்தும் அவர் ஆசையை நிறைவேற்றி காட்டுவோம். தலைவர் தளபதி அவர்களுக்கு என்றென்றும் துணையாக நிற்போம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டீ குடிக்கும் வந்துட்டு
போட்டோ